ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்போ டெய்லரிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ப்ளவுஸுக்கு, சுடிதாருக்கு எல்லாத்துக்குமே பின்னாடி வந்து நாட்டு வைப்போம். அந்த நாட்டு வந்து நமக்கு நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணி இது பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நம்ம சின்னதாக வந்து அந்த நாட்டை ஸ்டிச் பண்ணலான்னு நினச்சாலும் நமக்கு வந்து அதை டேர்ன் பண்ணதுக்கு கரெக்டான இது இருக்காது. ஆனால் இந்த லூப் டர்னர் வச்சு நமக்கு எவ்வளோத்துக்கு ஒல்லியாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நாட்டு வந்து ஸ்டிச் பண்ணலாம். அது எப்படி ஈஸியான மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கெட்டு வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நீளத்துக்கு துணி வேணுமோ அந்த நீளத்துக்கு எடுத்துக்கோங்க. அதோட வீதி நான் இவ்வளோத்துக்கு எடுத்திருக்கேன்னா 1 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். மீதி வரதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு நமக்கு அந்த பின்னாடி வைக்கக்கூடிய கெட்டு அந்த நாட்டோட அளவு வந்து எவ்வளோத்துக்கு ஒல்லியாக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். ஏன்னா லூப் டர்னர் வந்து நமக்கு சின்ன ஒல்லி கம்பியாக தான் இருக்கும். அதனால நம்ம அந்த லூப் டர்னரை இதுக்குள்ளே கொடுத்து நம்ம மாற்றி ஈஸியாக எடுத்துக்கலாம். அதுக்காக நமக்கு எவ்வளோத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் 2 நாட்டுலேயுமே வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் நான் எவ்வளோத்துக்கு தையல் போட்டிருக்கேன்னு. கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இனி இதில் மேலே இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்பு விட்டு இப்போ நான் கட் பண்ணுறது மாதிரியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணணும். ஆனால் வந்து நமக்கு தையலில் கட் பண்ணிடக்கூடாது. தையலுக்கு உள்ளே தான் நம்ம கட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நமக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ லூப் டர்னரை எடுத்துக்கோங்க. லூப் டர்னர் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து ஒரு சின்ன லாக் போல் கொடுத்துருப்பாங்க. நமக்கு இவ்வளோ பெருசாக இருக்கும். இதை வந்து அப்படியே நம்ம உள்ளே விட்டுக்கலாம். அந்த ஹோல் வழியாக உள்ளே விட்டுக்கலாம். உள்ளே விட்டுட்டு நம்ம துணியை இந்த மாதிரி கீழே சுருக்கிக்கிட்டே நம்ம மேலே வரும்போது நம்ம அந்த கட் பண்ண பீஸும் இருக்கும். அந்த கட் பண்ண பீஸுக்கு மேலோடு நம்ம எடுத்துக்கலாம். மொத்தத்தில் எல்லா துணியுமே நமக்கு லூப் டர்னருக்குள்ளே போயிடுறது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம மேலே எடுத்துகிட்டு கீழே எடுக்கும்போது அந்த லாக் இருக்குதுல்ல, அது கரெக்டாக நம்ம அந்த கட் பண்ண பீஸ் துணியில் வந்து லாக் ஆகும். இந்த மாதிரி பாருங்கள், நான் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி வரும்போது நமக்கு இப்படி லாக் ஆகும். அந்த இது லாக் ஆகிரும். லாக் ஆகின பிறகு நம்ம அப்படியே உள்ளே இழுத்தோன்னா நமக்கு அந்த துணி அப்படியே உள்ளே வந்துடும். இடையில எதுவுமே நமக்கு வந்து கலண்டெல்லாம் போகாது. நீட்டாக அப்படியே மாறி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மேலே இழுத்து இழுத்து விடணும். விட்டதுக்கு பிறகு நம்ம துணி நமக்கு கீழே வந்துடும். வந்த பிறகு நம்ம மேலே சுருண்டு இருக்க துணியெல்லாம் இந்த மாதிரி நம்ம நீக்கி நீக்கி விட்டோன்னா நமக்கு கரெக்டாக அந்த துணி வந்து கரெக்டாக வந்துடும். நம்ம எவ்வளோத்துக்கு ஒல்லியாக போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி துணி கொஞ்சம் இழுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம இழுத்து எடுத்துக்கலாம். இதில் வந்து வீடியோ தான் ஃபாஸ்ட்டாக போகுது. இல்லாமல் வந்து நம்ம பொறுமையாக தான் இழுத்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ மொத்தமாகவே இழுத்து எடுத்தாச்சு. எவ்வளோத்துக்கு ஒல்லியாக இருக்குதுன்னு நமக்கு பார்க்குறதுக்கு அது உருண்டு நீட்டாக வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம லூப் டர்னர் வச்சு ஈஸியாக எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம அடுத்த பீஸையும் எடுத்துக்கலாம். அதே போல் அந்த தையலுக்கு உள் சைடு நம்ம ஒரு கட் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு லூப் டர்னரை கீழே நம்ம கட் போட்டது மேலே, ஆனால் கீழே இருந்து தான் நம்ம வந்து லூப் டர்னர் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம மேலே வர மொத்த துணியுமே நம்ம லூப் டர்னருக்குள்ளே போயிடணும். போயிட்டு நம்ம மேலே இருந்து அதை இழுக்கும்போது அந்த லாக் கரெக்டாக விழும். அடுத்து நம்ம துணியை உள்ளே இழுத்துக்கலாம், கீழே இழுத்துக்கலாம். இப்படியே நம்ம மொத்தமாக எடுத்த பிறகு லூப் டர்னரை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்படி இழுத்து விடும்போதே நமக்கு நீட்டாக வெளியே வந்துடும் துணியெல்லாம். இப்போ பாருங்கள், 2 நாட்டுமே நம்ம லூப் டர்னர் வச்சு நீட்டாக ஒல்லியாக தச்சு எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.